குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 23, 2025 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பயிற்சி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இது ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் அமெரிக்கனுடைய P2 ஸ்பிரிட் விமானங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வந்து பார்த்துட்டு போனால் போதும். அதில் என்னென்ன அம்சம் இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம இந்தியாவுடைய விஷயல்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து எந்த நாட்டிலையும் இல்லை, எந்த நாட்டுடைய ரேடார்லையும் வந்து இது சிக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் 5ஆம் தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா விமானம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ உட்கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பில் பண்ண போகிறாங்க. இதை தயாரிக்க போகிறாங்க. நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். 5ஆம் தலைமுறை விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க வைக்கணும். ஓகேங்களா? இல்லை ஆப்ரேஷன் மிட் நைட் ஹாமர் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இது யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா ஈரானின் போர்ட்டோ நாடன்ஸ் மற்றும் இஸ்பஹான் பகுதிகளில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா போர் விமானம் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ரேஷன் மிட் நைட் ஹாமர் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக தொடங்கப்பட்டது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் கட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து அப்படின்ற நடவடிக்கையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானிலிருந்து இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை தடுப்பூசியை பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு இருக்குது சிலபஸில் எல்லா எக்ஸாம்லையும். தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதற்காக யூவின் செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா 75% கர்ப்பிணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. தடுப்பூசி செலுத்த தகுதியான 100% பேரும் அதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தற்போது தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 தடுப்பூசிகள் வழங்கப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதன்படி காசநோய், கல்லீரல் தொற்று, புற்றுநோய், இளம்பிள்ளை வாதம், கக்குவான் இருமல், ரணஜன்னி, தொண்டை அடைப்பான், இன்ஃப்ளூயன்சா தொற்று, நிமோனியா, வயிற்றுப்போக்கு, தட்டமை, ரூபல்லா நோய்கள், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், வைட்டமின் ஏ குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 தடுப்பூசி வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும். ஓகேங்களா? அதேமாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 11,000 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான தடுப்பூசி அளிக்கப்படுது. அந்த விவரங்கள் பிக்மி அப்படின்ற அரசு இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மத்திய அரசினுடைய யூவின் செயலி வாயிலாக தடுப்பூசி சான்றிதழ் டிஜிட்டல் முறையில் வழங்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு அமல்படுத்தினாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூவின் செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய என்னென்னலாம் தடுப்பூசி செலுத்திக்கிட்டாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பதிவேற்றம் செய்யணும். ஓகேங்களா? யூவின் செயலி எதனுடன் தொடர்புடையதுன்னா தடுப்பூசி திட்டத்துடன் தொடர்புடைய, அவ்வளோதான். அதேமாதிரி பிக்மி செயலியும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி திட்டத்துடன் தொடர்புடையது தான். இது 2 தான் கான்செப்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1951ஆம் ஆண்டு நடத்தப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போதைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடியே 10 லட்சம் மட்டுமாக இருந்தது. கடைசியாக இந்தியாவின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடத்துறாங்க. அப்போதைய மக்கள் தொகை 121 கோடியே 8 லட்சமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த நிலையில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அடிப்படையாக கொண்ட 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளிப்படையான ஜாதி வரி கணக்கெடுப்பு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா துவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் கடந்த ஜூன் 16ஆம் தேதி வெளியிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் 3 முறை, அதாவது 1951, 61, 71 நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவே போதுமானது. ஓகேங்களா? அடுத்து நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாநிலம் சிறந்த மாநிலமாக விளங்குது அப்படின்னு அரசு தகவல் கொடுத்துருக்கு. அந்த வழியில் முதல் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் இருக்கிற சாலைகளை மேம்படுத்ததாக கொண்டு வந்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தும் திட்டம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சாலை செயலி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் ஏற்படுற பள்ளங்கள், முக்கியமான விபத்துகள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அதுக்கு சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த செயலியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது, இந்திய கடற்படை ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் INS தமால். ஓகேங்களா? ரஷ்யாவின் கடலோர நகரமான கிலினின் கிராடில் இருந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுது.
ஓகேங்களா. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. கடல், நிலம் ஆகிய இரண்டிலும் இலக்குகளை குறிவைக்கும் பிரம்மோஸ் நீண்ட தூர ஏவுகணை உட்பட இந்த கப்பலில் 26% தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் உபகரணங்கள் வந்து இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டவை அப்படின்னு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. 125 மீட்டர் நீளமும் 3900 டன் எடையும் கொண்ட இந்த இந்திய போர்க்கப்பல் இந்திய ரஷ்ய அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து இந்திய கடற்படையில் இணையும் 8வது கிரிவார்க் வகை போர்க்கப்பலாக இது கருதப்படுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவின் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் INS திரிபூட் என்னும் 2 போர்க்கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா. இதன் முடிவில் இந்திய கடலோர காப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா துஷில், INS துஷில், தல்வாறு, தேக் உள்ளிட்ட 4 வெவ்வேறு வகுப்புகளில் ஒரே மாதிரியான திறன்களை மற்றும் உபகரணங்களை, ஆயுதங்கள் மற்றும் சென்சார் அமைப்பை கொண்ட பொதுவான 10 கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் விமானம் தாங்கி போர். இது நீர்மூழ்கி கப்பல் இல்லை. அதுதான் முக்கியமான கொஸ்டின். SIPCயில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். சர்வதேச தினத்தை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம சொல்லிட்டோம். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இஸ்ரேல் ஈரான் மோதல் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள ஹோர்மூஸ் நீரிணை வழியாக, அந்த ஹோர்மூஸ் அப்படின்ற ஒரு நீர் இருக்குது, அந்த நீர் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்கள்லாம் கொண்டு வரப்படுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20% கையாளும் ஹோர்மூர் நீரிணை இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருது. ஓகேங்களா. எனில் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெயும் 50% எரிவாயு இறக்குமதியும் இந்த நீரிணை வழியாக தான் நமக்கு வருது. அதில் வந்து இந்த போருக்கு சூழல் காரணமாக பாதிப்பு ஏற்படுறதை எடுத்து வந்து நம்ம ரஷ்யா, அமெரிக்காவில் வந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க இருக்கிறோம். ஓகேங்களா. அந்த நீரிணையோட பேர் ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நீரிணை எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க. அடுத்தது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமரான தேவகவுடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர சாம்ராட் ஸ்ரீ புருஷா அப்படின்ற விருதை வழங்கி ஆதி கண்ணகிரி மடத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிர்மலானந்த சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா உடன் தேவகவுடா மகனும் மத்திய அமைச்சருமான HD குமாரசாமி உள்ளிட்டோரும் அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர். ஓகேங்களா. தேவகவுடா. அடுத்தது இவங்க ஒரு முக்கியமான தமிழக வீராங்கனை. அதாவது 7 கண்டங்களிலும் உள்ள உயரமான மலைகளில் வெற்றிகரமாக ஏறி சாதனை படுத்திருக்காங்க தமிழக வீராங்கனை முத்தமிழ் செல்வி. ஓகேங்களா. இவங்க பேர் முத்தமிழ் செல்வி. இப்போ ஆசிய கண்டத்தில் உலகிலே மிக உயரமான இது வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். அதுலேயும் ஏறிட்டாங்க. அது ஆசிய கண்டத்தில் இருக்குது. அடுத்து ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அந்த மாதிரி எல்லா கண்டத்தில் இருக்க மிக உயரமான மலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சிகரங்களையும் ஏறியிருக்காங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நமது பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்ட அந்த டெஸ்ட் வேலை இணையணும் அப்படி இருக்க பிடிக்கும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.